மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு பேரு, புகழ், பணம்னு இது எல்லாத்தையும் தாண்டி நல்ல மனசும் வேணுங்கிறதுக்கு ஒரு சிலர் ஒரு பெரிய எக்ஸாம்பிளாவும் இன்ஸ்பிரேஷனாவும் இருக்காங்க. கேரளால மொராட்டிச்சல்னு ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமத்தை சுத்தி வெஸ்டர்ன் காட்ஸ் மலைத்தொடர், விவசாயம் பண்றதுக்குன்னு நல்ல நிலம், அங்க வேலை செய்யறதுக்கு நல்ல விவசாயிகளும் இருந்தாங்க. ஆனா அங்க இருந்த பெரிய பிரச்சனையே இந்த ஊர்ல இருந்த 90% மக்கள் போதை பழக்கத்துக்கும் சூதாட்டத்துக்கும் அடிமையா இருந்தாங்க. அதனாலேயே அவங்க என்னதான் பெருசா பணம் சம்பாதிச்சாலும் அதை வச்சு அவங்களையோ இல்ல அவங்க குடும்பத்தையோ எந்த டெவலப்மெண்ட்டும் பண்ண முடியாம சம்பாரிச்ச காசு எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த ரெண்டு விஷயத்துக்காக செலவு பண்ணியே பணத்தெல்லாம் நாசம் பண்ணாங்க. எப்படியாவது அந்த கிராமத்தையும் அந்த கிராமத்துல இருக்கிற மக்களையும் காப்பாற்றணும்னு சாதாரண டீ கடை வச்சிருந்த உன்னி கிருஷ்ணனுங்கிறவரு முடிவெடுக்கிறாரு. அதுக்காக அவர் எல்லார்கிட்டயும் போய் நீங்க குடிக்கிறது தப்பு, தயவு செஞ்சு குடிக்காதீங்கன்னு கெஞ்சறதுக்கு பதிலா கொஞ்சம் வித்தியாசமா ஒரு செஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்றாரு. ஆரம்பத்துல அந்த கிராமத்துல இருந்த யாருக்கும் பெருசா செஸ் விளையாட தெரியாதனால இவர் ஆரம்பிச்ச அகாடமியை தேடி யாருமே வரல. ஆனாலும் மனசு தளர விடாம ஒவ்வொரு நாளும் அந்த கிராமத்துல இருந்த 6 வயசு சின்ன பையன்ல இருந்து 60 வயசு தாத்தா வரைக்கும் செஸ் எப்படி விளையாடணும்னு சொல்லி இவரே கத்து கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த கிராமத்துல யார் யாரெல்லாம் குடிப்பழக்கத்துக்கும் சூதாட்டத்துக்கும் அடிமையா இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் அந்த ரெண்டு விஷயத்தையும் மறந்துட்டு செஸ் விளையாடுறதே பெரிய பொழுதுபோக்கா ஆக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு கூகுள்ல நீங்க போய் செஸ் வில்லேஜ் ஆஃப் இந்தியான்னு போட்டீங்கன்னா இந்த மொராட்டிச்சல்லுங்கிற கிராமம் தான் வரும். அந்த ஊர்ல இருக்கிற ஹோட்டல், ஸ்கூல், வீடு, டீ கடைன்னு எல்லா இடத்துலயுமே உங்களால செஸ் போர்டை பார்க்க முடியும். அங்க செஸ் விளையாண்டுட்டு இருக்கிற ஆட்களையும் பார்க்க முடியும். இந்த மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிற குடிமகன்களையும் குடிப்பழக்கத்துல இருந்து காப்பாத்தி நல்ல வழிக்கு கொண்டு வரதுக்கு உன்னிகிருஷ்ணன் மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்லும் போதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.